இன்னைக்கு வந்து சினிமாவில் சாதியை பத்தி அதிகமா பேசுற ஒரு பிரச்சனை வருது. மாரி செல்வராஜ் டைரக்டரா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்க தான் சாதியை பேசி பேசி அதை வளர்க்குறாங்கன்ற ஒரு சர்ச்சையான கருத்து இருக்கு. என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன தெரியுமா? நீங்க சாதி இப்ப வன்முறையில பாத்தீங்கன்னா குறிப்பா என்ன அடங்குது? சாதி தான் அடங்குது. அதுக்கப்புறம் மதம் அடங்குது, அப்புறம் காதல் அடங்குது. இப்படி மனிதனுடைய சார்ந்த அத்தனை விஷயங்களுக்கும் நியாயமா கிடைக்க வேண்டிய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கிற அத்தனையுமே வன்முறை தான். நான் சொல்ற பதில் சரிதானே? உங்களுக்கு மனித நேயத்தோட மனித தன்மையோட இப்ப உதாரணமா சொல்றேன், உங்களுக்கு பசிக்குதுங்க, உங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுக்குறப்ப அதை புடுங்கி இருந்ததுன்னா அது வன்முறைங்க. அதனாலதான் பாரதியார் சொல்றாரு, தனி மனிதனுக்கு உணவில்லை என்று ஜகத்தியா அழுத்தி விடுவாரு. இது எந்த வகையில வன்முறையை சேரும்? காந்தியடிகள் சொல்றாரு, ஒரு பசு கஷ்டப்படுதுன்னா அது கொண்டுறாரு. இது எந்த வகையில வன்முறையை சேரும்? சோ இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அகிம்சையோடு சேரக்கூடிய சில வன்முறைகள் ஒண்ணு இருக்கு. அதுதான் பாலா பண்ணாரு, நான் கடவுள்ல பண்ணாரு. கஷ்டப்படுற ஒரு ஜீவனை கழுத்தை எடுத்து போட்டு அப்படின்ற மாதிரி கிளைமாக்ஸ். அப்ப நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு படைப்பாளியா, ஒரு டைரக்டரா, இயக்குனரா செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு என்ன தெரியுமா? இதை பேச பேச பெருசாயிட்டேதான். இந்த வன்முறையை நம்ம பேச பேச, ஜாதியை பத்தி பேச பேச இது பெருசாயிட்டே தான் இருக்கும். நீங்க பேசாம இருந்து பாருங்க, அது அழிஞ்சிடும்.